ஹாய் ஆல் வெல்கம் டு விஜிஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஊரில் இருக்கோம் இப்போது. ஸோ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே நாங்கள் எப்போவுமே திருநெல்வேலிக்கு போயிடுவோம். ஊருக்கு வந்த உடனே எங்கள் கோயில் கூடலாம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் மலங்கரை ஓரத்தில் இருக்கும். அது காட்டுக்கு போகிற வழின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போகிறோம். ஸோ வெயில் நிறையா தான் இருந்தது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா சாட்டர்டே வேறு ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால சரி நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க சாஸ்தா கோயிலுக்கு போயிடலாம். காலையிலே சாப்பிட்டுட்டு நாங்கள் பைக்கில் போனோம். என் ஹஸ்பண்டும் நான் சின்ன பொண்ணு பைக்கில் வந்திருந்தோம். மற்றவங்கெல்லாம் ஆட்டோவில் போயிட்டாங்க. பக்கத்தில் தான் ஒரு 10 மினிட்ஸ் தூரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே கோயிலுக்கே ரீச் ஆகிட்டோம். எங்களோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, என்னோடய பொண்ணுக்கு வந்து பெரியவளுக்கு வந்து அங்கே மரம் நடுற வாய்ப்பு கிடச்சிச்சு. நாங்கள் அப்போ தான் போய் இறங்கி நின்னோம். அங்கே இருக்க அந்த ட்ரஸ்டி ஒருத்தவங்க கூப்பிட்டு பாப்பாவை அந்த மரம் நட சொன்னாங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செடி நடும்போது அவளோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, மேடம் பிடிக்கிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாங்க. கையில் மண்ணை பற்றக்கூடாது, காலில் மண்ணை பற்றக்கூடாதுன்ட்டு என்ன ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து கோயில் வந்து கொஞ்சம் பழைய மாடல் கோயிலாக இருந்தது. இப்போ வந்து புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. இந்த கோயில் வந்து அப்படியே மலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் தான் தூரம், கொஞ்சம் தூரத்தில் மலை வந்துடும். அவ்வளோ பக்கத்தில் இருக்க அந்த கோயில் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். நல்லா இருந்தது. ஆனால் வெயிலே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே அவ்வளோ வெயிலாக இல்லை, அவ்வளோ மரம் இருக்குது. நாங்கள் போகிற டைம் கரெக்டாக பூஜை ஆகிட்டு இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாக சாப்பிட்ற இடத்துக்கு தேடி போயிட்டோம். ஏன்னா அங்கே நிறைய கூட்டம் வந்ததுனால ஒரு மாமரத்துக்கு கீழே எங்கெல்லாம் நல்லா திக்கான இணல் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு குரூப் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆளுக்கு முன்னாடி போய் இடத்த பிடிச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வித்தியாசமாக க்ளீன் பண்ணால் எங்கள் டேடி அதுக்கு மேலே எல்லாரும் அவங்களோட கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ணுறதுல. ஏன்னா ஒரு 2-3 ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே சின்ன சின்ன முள் அதெல்லாம் கிடக்கும்னால அதெல்லாம் கொஞ்சம் தட்டி அம்மா எல்லாத்தையுமே கூட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா பெட்ஷீட்டை விரித்து உட்காந்துக்கலான்னு பெட்ஷீட்டை விரித்தோம். விரித்த உடனே யார் ஃபஸ்ட்டு உட்கார்றான்னா எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் எங்கே பார்த்தாலும் போய் படுத்துப்பான். அவனுக்கு அதில் ஒரு ஜாலி. படுத்த உடனே அங்கே சுற்றி மாங்காவாக இருந்தது. ஓடி போய் நான் அக்கறேன் நீ அக்கறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மரத்தில் தான் நல்லாயிருக்கும், அந்த மரத்தில் புளி நல்லாயிருக்கும், அது நல்லா இருக்கணும், இங்கே தான் நாங்கள் விரவு சமந்தோம், இந்த காட்டில் நாங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தோம், தேள் கொட்டுச்சு அது கொட்டுச்சுன்னு பழைய கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மலையில் என் கால் படாத இடமே இல்லை, இந்த காட்டில் என் கால் படாத இடமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் கதையை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பசங்களும் அதெல்லாம் கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாம்பார் பருப்படம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஏன்னா காலையிலே கிளம்பிட்டோம். இவ்வளோ பேருக்கு சமைச்சு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. இவ்வளோ பெரிய கும்பலுக்கெல்லாம் சமையலை செஞ்சு இவங்களெல்லாம் கிளப்பி கூட்டு வரதுக்குள்ளே ஏதாச்சும் சிம்பிளாக அதை கூட்டாஞ்சோறு மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு 4-5 பேர் தடை சொல்லிட்டாங்க. சரி வழக்கம் போல் எடுத்துகிட்டு நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.